உன் மாமியார் அம்மா உனக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க? குடும்பம் பிரிய கூடாதாம், எப்பவும் கூட்டு குடும்பமா ஒற்றுமையா இருக்கணுமா. அப்படியே தொண்டை கட்டிக்கிட்டு கண்ணீர் மல்க சொன்னான். நானும் அதை கேட்டுட்டு அப்படியே அப்பாவி மாதிரி தலையாட்டிட்டு வந்துட்டேன். ஆமா மீனாட்சி, உன் மாமியார் சொன்னபடியே நீ நடந்துக்கோ, சரியா? அண்ணா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுண்ணா, இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சுசித்ரா அவ்வளவுதான், உயிரையே விட்டுருவா. நான் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஆனந்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவேன். மீனாட்சி, பிளான் எல்லாம் ஓகே, ஆனா அவசரப்படாத. நான் இப்ப வேற ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கேன். என்ன விளையாட்டுனா? இது கொஞ்சம் சீரியஸான விளையாட்டு. ஐயோ அண்ணா, உங்களோட சஸ்பென்ஸ தாங்க முடியல, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அதான் அந்த வசுவோட அப்பா அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டேன். அண்ணா, அல்டிமேட்னா? எங்க என் பிளான் என்னன்னு சொல்லு பாப்போம். நம்ம அப்பாவை ஏமாத்தி அவரை ஏழையாக்குன இந்த ஜேகேஆர் குடும்பத்தை சீரழிக்கணும். அவங்க பிசினஸ் எல்லாம் கெடுத்து டோட்டலா இந்த குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வரணும். இதானா அண்ணா? கரெக்ட், பெர்ஃபெக்ட்டா சொன்ன மீனாட்சி. ஆனா அப்புறம் எதுக்கு நான் வசுவோட அம்மா அப்பாவை கடத்தி வச்சிருக்க? என்னோட பிளான் படி இதெல்லாம் நடக்கணும்னா என்னோட ஆளுங்கெல்லாம் அர்ஜுனை மீட் பண்ணணும், அர்ஜுன் கூட பேசி பழகணும். அப்பதான் ஜேகேஆர் கம்பெனியோட பிசினஸோட நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அர்ஜுனை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அவன் கொடுக்க மாட்டேன்ட்டானா? அப்புறம் வசு கிட்ட கேட்டாங்க, அவளும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் தூக்கிட்டேன். சபாஷ்னா, இப்போ ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க போறேன். நம்பர் 1, ஜேகேஆர் குடும்பத்தை நிர்மூலமாக்க போறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வசு ஆதரவு இல்லாம நிப்பா. நம்பர் 2, அவ கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்க போறேன். அண்ணா, ஆனா இதெல்லாம் சாத்தியமாண்ணா? சத்தியமா சாத்தியம். எப்படின்னு சொல்றேன் கேளு. மீனாட்சி, இப்ப நான் வசுந்தராக்கு செக் வச்சிருக்கேன். செக்மேட் ஆக போறது அர்ஜுன்கிற கிங் மட்டும் இல்ல, வசுந்தராங்கிற குயினும் தான். சூப்பர்ண்ணா. அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேனே. நீ என்ன பேச போற எனக்கு நல்லாவே தெரியும் வசு, தயவு செஞ்சு வேண்டாம். அர்ஜுன் சார், ப்ளீஸ் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற விஷயம். ஆமா ஆமா, வேற மாதிரி விஷயம்னு சொல்லி சும்மா புழுகாத. என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாதா? கடைசி ஆசைன்னு சொல்லி ஏதாவது வில்லங்கமா பேசுவ. வசு ப்ளீஸ் வசு, உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த பெட்டி விஷயத்தை பத்தி மட்டும் பேசாத. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நான் சொல்றதெல்லாம் கேக்குற நிலைமையில இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா அம்மாவை யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு அர்ஜுன் சாரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சாதான் விடுவேங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அப்பா அம்மாவை நினைக்க நினைக்க பயமாவும் இருக்கு, பாவமாவும் இருக்கு. கடவுளே, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இதை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தப்பா படுது. அட்லீஸ்ட் அர்ஜுன் சாரோட அப்பாயின்மெண்ட் கேட்ட விஷயத்தையாவது ஆனந்த் கிட்ட சொல்லிடலாம். ஆனா அப்பா அம்மாவை கடத்தின விஷயத்த இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஆனந்த் ஏதாவது ஐடியா சொன்னாலும் சொல்லுவாரு. என்ன நீ, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ₹5,00,000 கிரெடிட் ஆயிருக்கு. நாங்க உங்க சேர்மன் அர்ஜுன் சாரை மீட் பண்ணணும். அவரை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும். சாரி சார். நாங்க கொடுக்குற பணம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்க தர்றோம். இப்ப வேணா நீங்க கிளம்பலாம். ஆனா உங்களை எப்படி திரும்ப வரவழைக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
என்ன நீ சொல்றீங்க? ஏன் நீங்களே அண்ணன் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கலாமே. நானும் பல தடவை அதுக்கு ட்ரை பண்ணிட்டேன் ஆனந்த். அர்ஜுன் சார் நான் பேசுறத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன வலுக்கட்டாயமா தவிர்க்கிறாரு. நான் பேச வரும்போதெல்லாம் அந்த பெட்டியை பத்தி தான் நான் கேட்பணும்னு அவாய்ட் பண்றாரு. நான் சொல்ல வரதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் மெசேஜ் ஏதாவது பண்ணி பார்க்கலாமே. நான் அனுப்புற குட் மார்னிங் வாட்ஸ்அப் மெசேஜையே எதையும் அவரு ஓபன் பண்றதே இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் எப்படியாவது அர்ஜுன் சார் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். சரி அண்ணி, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். எனக்கு என்னமோ உங்க அப்ரோச்சே தப்பா இருக்கு அண்ணி. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போடுறதும் உங்களையும் உத்தமனையும் தெரியாத இடத்துக்கு கார் அனுப்பி வர சொல்றதும் எதுவுமே ஆரோக்கியமான செயலா தெரியல அண்ணி. எல்லாமே தப்பா இருக்கு. நம்ம ஏன் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது? ஐயோ வேண்டாம் ஆனந்த். இந்த சின்ன விஷயத்துக்காக போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம். அண்ணி, இது சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம். புரியுது ஆனந்த், எனக்கும் புரியுது. முதல்ல அவங்க நோக்கம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் போலீஸ் கிட்ட போலாமா வேணாமாங்கறத பத்தி எல்லாம் பேசலாம். போலீஸ்க்கு போனா தேவையில்லாம கம்பெனி பேர் அடிபடும், தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் வரும். உங்க பேச்சு ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு. பரபரப்பா பேசுறீங்க, போலீஸ் எல்லாம் வேணான்னு சொல்றீங்க. நீங்க எப்பவுமே தைரியமா பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்வீங்க. அப்புறம் எப்படி தடுமாற்றமா பேசுறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே பேசுறேன். நீங்க பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ உங்க அப்பா அம்மாவை யாரோ கடத்தி வச்சுட்டு உங்களை மிரட்டுற மாதிரி இருக்க நீ. ஐயோ இல்ல ஆனந்த், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இல்ல நீ முதல் முறையா உங்களோட முகத்துல நான் பயத்தை பாக்குறேன். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க, ஆனா இப்போ கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனந்த். என்னது வசு அவங்க அம்மா அப்பாவை கடத்தினதை சொல்லாம மறைச்சிட்டா. ஒருவேளை ஆனந்த் கண்டுபிடிச்சிருவாரோ? இப்ப என்ன பண்றது? எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் நீ. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்க அப்பா அம்மாட்டே கேட்டுருவோம். வாங்க. ஐயோ ஆனந்த், ஐயோ என்ன பண்றது? கையில என்ன அர்ஜுன் சார் வச்சிருக்கீங்க? வசு, ஏன் வசு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல அர்ஜுன் சார். ஆனந்த் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்தப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கணும். இல்ல சார், நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க. இந்த ஆஸ்திரேலியன் காஸ்மெட்டிக் ஆர்டர் வாங்குறதுல ரொம்ப தீவிரமா இருந்தீங்க. அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல சார். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம நாங்க அவங்க கார்ல ஏறி போனோம். அது கூட யார் அவங்க, அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் சார் போனோம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்பயாச்சும் சொல்லு, யார் அவங்க? எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், நம்ம கிட்டே விளையாடுறாங்க. இவங்களுக்கு ஒரு கரெக்டான லெசன் கத்து கொடுக்காம விடவே மாட்டேன். துளசி, 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 என்னாச்சுமா? துளசி, துளசி, என்ன பண்ணுது துளசி? என்னாச்சு? மூச்சு வாங்க முடியல. ஏய் வாங்கடா, ஏய் எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. ஏன் வசு இப்படி பண்ண? சார் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு தான் கேட்டாங்க. நீங்க அதை கொடுத்தா நாளைக்கு அவங்கள நான் வர சொல்லிடுவேன். அப்ப அவங்க யாரு, அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. ஓகே ஃபைன், நாளைக்கு கரெக்டா 11 மணிக்கு வர சொல்லு, அப்பாயின்மெண்ட் தரேன். தேங்க்யூ சார். வசு, உங்க அம்மாவை கொஞ்சம் வர சொல்லு. என்ன வசு, உங்க அம்மாவை கூப்பிட சொல்ற, காதுல விழலையா? ஆண்டி, ஆண்டி. அர்ஜுன் சார், அம்மாவை எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்ல வசு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்ராட்ல இருக்கான். லாஸ்ட் வீக் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த வீசிங்கான மருந்து இருக்குன்னு சொன்னா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. சோ உங்க அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு, எனக்கு உடனே ஒரு பார்சல் அனுப்புறான்னு சொன்னேன், உடனே அனுப்பிச்சிட்டான். சோ அதனாலதான் உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போலான்னு. ஆண்டி. அர்ஜுன் சார், அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இதை என்கிட்ட கொடுத்துருங்களேன். ஓகே ஃபைன். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு தான் போன் போட்டிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா நாங்க கேட்டதை உடனே செஞ்சு தர சொல்லு, புரியுதா? யாரு அவங்களா போன் பண்றாங்க? இல்ல இல்ல சார், தெரிஞ்சவங்க தான்.
எடுத்து பேசு. ஹலோ. அம்மா வசு, இவங்க கிட்ட பிடிவாதம் பிடிக்காத. அவங்க கேக்குறத செஞ்சு கொடுத்துரு. அப்பதான் வசு எங்க 2 பேரையும் விடுவாங்க. ஆமா வசு. வசு, போன்ல யாரு? அது ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஸ்பீக்கர்ல போடு. வசு, போன் ஸ்பீக்கர்ல போடு. அம்மா வசு வசு, வசு. இதுக்கு மேல ஒண்ணு பேச வேண்டாம். என்னம்மா நாங்க சொன்னது என்னாச்சு? அர்ஜுன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நாளைக்கு மார்னிங் 11க்கு கொடுத்துருக்காரு. குட். We will meet tomorrow. வரட்டும், நான் பேசிக்கிறேன். சார், அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்க வேணாம். சாஃப்டா பிஹேவ் பண்ணுங்க. நமக்கு முதல்ல அவங்களோட நோக்கம் தெரியணும். அவ்வளவுதான் சார். அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசி அனுப்பிடலாம். சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். அப்புறம் உங்க அம்மா கிட்ட மறக்காம இந்த மருந்து கொடுத்துரு. மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு அப்டேட் பண்ணு. ஓகே? சொல்லுங்கண்ணா. மீனாட்சி, வசுந்தரா அர்ஜுன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டா. எப்படியும் என் ஆளுங்க அர்ஜுனை பாத்துருவாங்க. நாளையில இருந்து அர்ஜுனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்க போறேன். ஜேகேஆர் கம்பெனியோட சில்வர் ஜூபிலி நாள்ல நம்மளோட எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். அப்படியே வசு ரொம்ப பயந்து போயிருக்கா. அந்த பயத்தை வச்சு நாம நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சிடணும். ஜேகேஆர் கம்பெனியை கொலாப்ஸ் பண்றதுக்கு அவதான் நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ். அப்புறமா எனக்கு அவ பொண்டாட்டி. கண்டிப்பாண்ணா. வசுந்தரா ரொம்ப நல்லவ, விசுவாசி அப்படின்னு இந்த சுசித்ரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட அதே வாயால இவ ஒரு நயவஞ்சகி, நம்பிக்கை துரோகி, இந்த குடும்பத்தையே அழிக்க வந்தவன்னு அவங்க அவ தலைமுடிய புடிச்சு வெளியில தள்ளணும்னா, ஆடம்பரமா இந்த வீட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற அவளை ஒரு பிச்சைக்காரி மாதிரி வீட்டை விட்டு அனுப்பணும்னா, அவ மேல அர்ஜுனுக்கும் ஆனந்துக்கும் சுசித்ராவுக்கும் சந்தேகம் வர மாதிரி நான் இப்போ ஒரு சீனை கிரியேட் பண்ண போறேன்னா. நல்ல யோசனை. ஆனா கவனமா செய். ம். அவங்களுக்கு அவ்வளவு சுலபமா வசு மேல சந்தேகம் வராது. கொஞ்சம் அசந்தாலும் நமக்கே ஆபத்தாயிடும். ம், நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, வசுவை பழி வாங்குற குறிக்கோள்ல நீ செய்யற வேலையில நம்மளோட லட்சியத்துக்கு எந்த அடைஞ்சலும் வரக்கூடாது. அதே நேரம் வசு என்னோட வருங்கால மனைவி, அதையும் மனசுல வச்சுக்கோ. புரியுதுண்ணா. முதல்ல நம்மளோட பகைய முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம 2 பேரோட லட்சியமும் தண்டவாளங்கள் மாதிரி. அது என்னைக்குமே மோதிக்காது. குறிப்பிட்ட இடத்த அது கண்டிப்பா ரீச் பண்ணும்னா. சரியா சொன்ன மீனாட்சி. நாம நினைக்கிறது நிறைவேறணும்னா வசு இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அப்பதான் நம்ம நினைச்சது நிறைவேறும். அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். சரிம்மா. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பல தடவை கேட்டோம். நான் உங்ககிட்ட பதில் சொல்லவே இல்லை வசு. நேத்து கூட இந்த பெட்டியை பத்தி நீ கேட்டப்போ இத பத்தி பேசாதன்னு உன்னை திட்டேன். பட் என் மனசு முழுக்க குற்ற உணர்ச்சியா இருக்கு வசு. நீ என் மேல, என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உன்னுடைய வேண்டுகோளை தட்டி கழிச்சது தப்புன்னு என் மனசுக்கு தோணுது வசு. அதான் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உங்ககிட்ட காமிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு நீயே திறந்து பாரு.
எங்க போறா? இரு பாட்டி, இரு பாட்டி, இரு. வசு ஓபன் பண்ணி பாரு வசு. அர்ஜுன் சார், இதை திறந்து பார்க்கறதுக்கு நான் விரும்பல. அடியே பாத்தி அடைந்த சிரிக்கி கொழுப்ப பட்டாளத்தான் பகல்ல ஆட்டம் போட்ட கணக்கா? ஏன் வசு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தானே உன்னுடைய 9வது ஆசை. அப்புறம் ஏன் திறந்து பார்க்க மாட்டேங்கிற? பாரு வசு. சாரி அர்ஜுன் சார், கதை சொல்ற நிலைமையில நீங்க இருந்தாலும் அதை கேக்குற மனநிலையில நான் இல்ல அர்ஜுன் சார். அடிப்பாதகத்தி கேட்டுக்கிற மனநிலையில இல்லையாமே. என்னடி இவளை புரிஞ்சுக்கவே முடியல. விருந்து வைக்கிறோம்னாலே விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி போவா. இப்ப என்ன விருந்தே வேண்டான்னு சொல்றா? பாட்டி, இவ ஒரு ஊம குசும்பி பாட்டி. இதுலயே ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருப்பா பாட்டி. சரி சரி, இத நம்ம இப்படியே விடக்கூடாதுடி. அப்படி போ, அப்படியே போ, 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 போ. இந்த பெட்டியை கொடுத்த பிறகும் திறந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான்னா அவ ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் வசுவோட அக்கௌண்ட்ல பணம் போட்டதா ஆணுன்னு சொன்னானே, அந்த ஆளுங்களா தான் இருக்கும். இந்த டைம்ல வசுக்கு நாம தான் சப்போர்ட்டிவா இருக்கணும். ஹாய் சார். இவரு ஜெயபால், இவரு குமாரராஜா. ஹலோ சார், வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கோமே. கான்ஃபரன்ஸ்ல எங்கேயாவது பார்த்திருப்போமா? சரி சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? இப்ப நாங்க உங்களை பார்க்க வந்தது ஒரு பிராண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு. சரி, ஏதோ அக்ரிமெண்ட் சொன்னீங்களே, என்னது அது? எங்க பிபிகே குரூப் எக்ஸ்போர்ட்ல இருக்கோம். ஆனா எங்களால உங்களோட ப்ராடக்டோட சேல்ஸ 10% கூட அச்சீவ் பண்ண முடியல. ஷேர் மார்க்கெட்டும் அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருது. உங்க ஜேகேஆர் பிராண்ட நாங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நீங்க ஓகேனா நம்ம ஒரு எம்ஓடி போட்டுக்கலாமே. உங்க வருடாந்திர பிசினஸ் நெட் ப்ராஃபிட்ல ஒரு 20% அதுக்கான ராயல்ட்டிய நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். நீங்க சரின்னு சொன்னா உடனே அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துறோம். ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா பேசுறீங்க. கிட்டத்தட்ட எங்க கம்பெனிய விலை பேச வந்திருக்கீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், எங்க பிராண்ட பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவோட உழைப்பு, வேர்வை, லட்சியம், இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ எல்லாம் ஒரு பிராண்ட உருவாக்கி அதுக்கு மார்க்கெட்ல வேல்யூவை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல விலைக்கு வித்துட்டு போறதான் சார் ஸ்டைலு. இது காமனா நடக்குது. அவங்களாம் உழைக்கலையா? வேர்வை சிந்தலையா? என்ன சார் பேசுறீங்க? இதெல்லாம் பிசினஸா நடத்துறவங்க பண்றது. நாங்கெல்லாம் எங்க பிசினஸ் தொழில் பக்தியோட பண்றோம். எவன் எப்படி வேணாலும் போகட்டும். இந்த பிராண்ட விக்கிறது, ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறது, இத பத்தி எல்லாம் பேசவே கூடாது. இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. லாபம் வருதா வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சார், எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நீங்க போலாம். இவ்வளவு பெரிய ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது சார். ஹலோ, என்ன சார் நீங்க விட்டா பேசிட்டே போறீங்க? மேடம் ஒரு நிமிஷம். உங்க பிபிகே கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் போர்ட்டல்ல இப்ப நான் பார்த்தேன். ரொம்பவே போரா இருக்கு. குவாலிட்டி ரிமார்க்ஸ் மைனஸ்க்கு கீழே போயிருக்கு. ஸ்வீடன்ல உங்களோட ப்ராடக்ட இம்போர்ட் பண்றதுக்கு பேன் பண்ணிருக்காங்க. சட்டத்துக்கு புறம்பா பிரபல கம்பெனிங்கிற பேர்ல ஃபோர்ஜரி பண்ணி ப்ராடக்ட மார்க்கெட் பண்றீங்கன்னு எகனாமிக் அஃபென்ஸ் விங்ல உங்க மேல கம்ப்ளைண்டே இருக்கு. ஆனந்த், ஒரு நிமிஷம். ஒழுங்கா வெளியே போங்க. ஒழுங்கா வெளியே போங்கன்னு. என்னடா முறைக்கிறீங்க? வெளியே போங்கடா.
சாரி சார், இவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ வருவேன்னு எங்களுக்கு தெரியும். அதான் கார்ல ஏறாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மிடில் கிளாஸ் இருக்கே, அதுக்குன்னு ஒரு தனி மென்டாலிட்டி உண்டு. முதல்ல அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க, அப்புறமா நிதானமா யோசிச்சு வருத்தப்படுவாங்க. சொல்லு, இப்ப எதுக்கு எங்க பின்னாடி வந்த? நீங்க கேட்ட மாதிரி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன்ல, என் அப்பா அம்மாவை விட்டுருங்க. நாங்க உங்ககிட்ட சொன்னது ஒண்ணு, நீ செஞ்சது வேற. எங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும்னு சொன்னோம். ஆனா நீ எங்களை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி அக்ரிமெண்ட் போட விடாம பண்ணிட்ட. அப்புறம் எப்படி உங்க அப்பா அம்மா விடுறது? இது பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க என்கிட்ட கேட்டது அப்பாயின்மெண்ட் மட்டும்தான். இந்த விஷயத்த பேச போறோம்னு சொல்லியிருந்தா அப்பாயின்மெண்ட் கூட நான் வாங்கி கொடுத்திருக்க மாட்டேன். என் அப்பா அம்மா 2 பேருமே உடம்பு சரியில்லாதவங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் சும்மாவே விட மாட்டேன். ஓகே ஓகே, உனக்கு உன் அப்பா அம்மா தானே வேணும். நீ வீட்டுக்கு போ, அவங்க வருவாங்க. அவங்க உடனே வந்தாகணும், இல்ல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். வசு கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, அவ கொடுத்திருக்கா, அவ்வளவுதான். இப்போ எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இவங்க யாரு, இவங்கள நான் எங்க பாத்திருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான். இவனுக்கு 2 பேரும் கிரிமினல்ஸ். இவனுங்களுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்காக இவனுங்க எந்த வேலையும் பாப்பானுங்க. நீ அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அர்ஜுன். நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. கம்பெனி பிராண்ட கேட்டு வர்றது ரொம்ப கிரிமினல் அஃபென்ஸ் தானமா? கொடுக்காத அர்ஜுன். என்ன நெருக்கடி வந்தாலும் அத பத்தி யோசனை கூட பண்ணாத. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனை தான் வந்துச்சு. இப்பவும் இவங்க மூலமா தான் பிரச்சனை வந்திருக்கு. என்னமா சொல்றீங்க? கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுங்கம்மா. அத இப்ப என்கிட்ட கேட்காத, நான் நேரம் வரும்போது சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அர்ஜுன், இன்னைக்கு உன்னை பார்க்க வந்தவங்க விஷப்பாம்பை விட ரொம்ப மோசமானவனுங்க. அவங்க உன்னை அடைய நினைச்சா அதை அடைஞ்சே தீருவாங்க. என்னமா சொல்றீங்க? எனக்கு என்னமோ வசு மூலமா தான் உன்னை வளைக்கலான்னு முடிவு பண்ணிருப்பாங்கன்னு தோணுதுப்பா. அப்படி பார்த்தா அவங்க வசுவை ஏதாவது வலையில சிக்க வச்சிருப்பாங்க. பாவம்பா வசு, நீதான் வசுவை எப்படியாவது காப்பாத்தணும். வசுவை பயமுறுத்தாம இந்த விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லணும். ஒருவேளை வசுவுக்கு தெரியாமலேயே இந்த வலையில அவ சிக்கியிருந்தானா அவளை நாம காப்பாத்தணும்பா. ஏன்னா வசு நம்ம குடும்பத்துக்கு பண்ண உதவிக்கெல்லாம் காலாகாலத்துக்கு அவளுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சரிம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. இப்போ அவங்க திரும்பவும் வந்திருக்காங்க. அவங்க பின்னாடி யாரோ இருக்கணும். ஒருவேளை பழி வாங்குறது அவங்க நோக்கமா கூட இருக்கலாம். மறுபடியும் ஒரு தொழில் போட்டி, யாரோ அவங்க பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நம்ம குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் காப்பாத்தணும். உங்க வீட்டுக்காரர் தண்டனை வாங்கி கொடுத்தது 2 பேருக்கு மட்டும் இல்ல, 3 பேருக்கு. அந்த 3வது ஆள் என் அப்பா. தப்பே செய்யாத என் அப்பாவுக்கு உங்க வீட்டுக்காரர் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அதை தாங்க முடியாத என் அப்பா ஜெயிலையே சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டாரு. எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமான இந்த ஜேகேஆர் ஃபேமிலிய நாங்க சும்மா விட மாட்டோம். நாங்க அடிப்பட்ட பாம்பு, பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்திருக்கோம். நீங்க ஜேகேஆர் கம்பெனிக்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாட போற அந்த நாள் எங்க அப்பாவோட 20வது வருஷ நினைவு நாள். அதே நாள் எங்க அப்பாவோட சாவுக்கு நாங்க பழி தீர்ப்போம். பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? உன் அப்பா அம்மாவை வீடு பூந்து தூக்குன எங்களுக்கு பூட்டின வீட்டை திறக்க தெரியாதா? இது பாருங்க, என் அப்பா அம்மா எங்க? வசுந்தரா, நமக்குள்ள இன்னும் டீலே முடியல, அப்புறம் எப்படி அவங்கள விடுறது? நீங்க கேட்டது அர்ஜுன் சாரோட அப்பாயின்மெண்ட்.
அதைத்தான் நான் வாங்கி கொடுத்துட்டேன்ல. மீட்டிங் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அத சரி கட்டிட்டு போகத்தான் வந்திருக்கோம். இதுதான் லிமிட். மரியாதையா என் அப்பா அம்மாவை விட்டுருங்க. நீ எங்களுக்கு ஆர்டர் போடக்கூடாது, நாங்க தான் உனக்கு ஆர்டர் போடணும். அதை கேட்டு நீ நடக்கணும். இல்லனா நிஜமாவே ஆபத்து யாருக்குன்னு உனக்கே தெரியும். எத்தனை நாள் என்ன நீங்க மிரட்டுவீங்க? உங்க கெட்ட எண்ணத்துக்கு என்னால துணை போக முடியாது. ஓ அப்படியா? நாங்க சொல்ற ஒரு சின்ன வேலையை நீ முடிச்சு கொடுத்துட்டா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சுதந்திரம் தான். வசுந்தரா மனசு மாறதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ கொடு. வசுந்தரா பயப்படாத, இது அர்ஜுன் கையெழுத்து போட வேண்டிய டாக்குமெண்ட். நீ என்ன பண்றன்னா ஆபீஸ்ல அர்ஜுன் கிட்ட ஃபைல்ஸ்ல கையெழுத்து வாங்குவல்ல, அது கூட இந்த டாக்குமெண்ட் வச்சு கையெழுத்து வாங்கிடு. ஓகேவா? நாங்க சொன்னதை கேட்டு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காத. இந்த டாக்குமெண்ட் பிராண்ட மாத்துறதுக்கான எம்ஓடி. பேப்பர்ல கையெழுத்து போட்டா சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆகாம பிராண்ட் மாறிடுமோன்னு யோசிக்காத. இந்த பேப்பரை வச்சு நாங்க ஏற்பாடு பண்ணிக்குவோம். இதுல மட்டும் கையெழுத்து வாங்கி கொடுத்துரு. என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்? அழிச்சு இவங்க மூஞ்சிலே வீசிடலாமா? ஆனா அப்படி பண்ணா அப்பா அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துருமே. ஆனா வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோம். வசுந்தரா, குறுக்கு வழியில எதையும் யோசிக்காத. நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. நான் தண்ணி குடிச்சுக்கலாமா? தாராளமா. ஐயோ சார், சாரி சார். பேப்பர்ல தண்ணி கொட்டிடுச்சு சார். தெரியாம கொட்டிடுச்சு சார். சாரி சார். இப்ப என்ன சார் பண்றது? இது ரொம்ப ரொம்ப பழைய டெக்னிக். நீ மாடனா மாறவே இல்ல. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். நீ இப்படி செய்வன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கொடுத்தது டூப்ளிகேட். ஒரிஜினல் கார்ல இருக்கு. அதுலயும் இப்படி ஏதாவது பண்ணு நினைச்ச உங்க அப்பா அம்மா வெளியே வந்து வாங்கிக்கோ. இந்த பாரு வசுந்தரா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஒரிஜினல் பத்திரத்துல அர்ஜுன் கிட்ட கையெழுத்து வாங்கி எங்க கிட்ட கொடுக்கற. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா அம்மா உயிரோட வருவாங்க. 2 நாளா காணோம், அதான் கடத்தி இருப்பாங்களோன்னு நினைச்சேன். அத்தை, இப்ப எதுக்கு அவங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? வசுவ கூப்பிட்டு விசாரிச்சா உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. ஆமா அண்ணி, நானும் 2 நாளா கவனிச்சேன். வசுவோட அம்மா அப்பா என் கண்ணுலே படல. ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி உண்மையா இருக்குமோன்னு தோணுது. எதுக்கும் வசுந்தரா கூப்பிட்டு கேட்டுட்டா குழப்பம் தீந்துரும்ல. சரி இந்த இனியா அத்தை, நீ போய் வசுவை கூட்டிட்டு வா. வசு, உன்னை அத்தை வர சொல்றாங்க. என்ன விஷயம்? என்ன கேட்டா? கூப்பிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். எதுக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? சரி வரேன். வந்துட்டா. உங்க அப்பா அம்மா எங்க?
அவங்கள கடத்திருக்காங்கன்னு உங்க பாட்டி சொல்றாங்க. அது உண்மையா வசு? சொல்லு வசு. மேடம், என்னது கடத்திட்டாங்களா? யாரு கடத்தினது? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே மேடம். ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறா பாருங்க. முதலாளியம்மா, அந்த செல்லுல இருக்கிற ஸ்டில்ல அவகிட்ட கொஞ்சம் காட்டுங்க. அப்பவாது அவளுக்கு புரியுதான்னு பாப்போம். பாரு வசு. வசு, நல்லா மாட்டிக்கிட்டியா? சொல்லு வசு. இவங்க உங்க அம்மா அப்பாவை கடத்தினாங்களா? இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா தெரியலையா கடத்தினது உண்மைதான்னு? என்னடி இவ தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் காணோம்னா இவ சிரிக்கிறா. செம்ம நல்ல கற்பனை. யாரோட கற்பனைன்னு தான் புரியல. பாட்டி, இது உன்னோட கற்பனையா? மீனாட்சி, இதுவும் வேலையா? இனியா, இல்ல இது உன்னோட வேலையா? என்னது ஓவரா சீன் போட்டு நடிக்கிறா? இவ அம்மா அப்பாவை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம், ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னு சிரிச்சு மழுப்பி ஏமாத்த பாக்குறியா? நீ இப்படியே நடி, அப்பதான் கொஞ்ச நாளைக்கு நாங்க எங்க வேலைய சாதிக்க முடியும். என்ன மேடம் இது? என் அம்மா அப்பாவை கடத்திருந்தா நான் சும்மா இருப்பேனா? இந்நேரம் போலீஸ் லெவலுக்கு போயிருக்க மாட்டேன். அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அப்படின்னா எதுக்கு போட்டோல இருக்கிறவங்க உன்னை நைட்ல வந்து பார்த்தானுங்க? அது அர்ஜுன் சாரை பார்க்க வந்தாங்க. அந்த வேலை முடியாததுனால மறுபடியும் என்ன பார்த்து எப்படியாச்சும் இன்னொரு மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இத போய் போட்டோ எல்லாம் எடுத்து என்ன குற்றவாளியாக்க முயற்சி பண்ணிருக்காங்க மேடம். என்னமா போய் சொல்றா? மேடம், வேணும்னா கோயிலுக்கு போயிருக்கிற என் அம்மா அப்பா நாளைக்கு வந்துருவாங்க. அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னது? நாம தான் கடத்தி வச்சிருக்கோம், அவங்க எப்படி நாளைக்கு வருவாங்க? அதையும் பாத்துடலாம். வசு, உங்க அம்மா அப்பா கோவிலுக்கு தானே போயிருக்காங்க. அத்தை, நாம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன், இப்பவே அவங்க அம்மாக்கு போன் பண்ணி தர சொல்லுங்க. போன்ல நீங்க பேசுங்க. சூப்பர் டிவர், கலக்கறாளே. என்னடா இது, புது சோதனையா இருக்கு. இதையும் சமாளிப்போம். அது அப்பாவோட பழைய நம்பர் இருக்குல்ல, அத போடுவோம். போன் பண்ணு. இதோ இப்பவே போடுறேன். அம்மா அப்பா உங்களை கடத்திட்டாங்கன்னு என்னால வெளியே சொல்ல முடியல. சொன்னா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துரும். அதனால நான் எல்லார் முன்னாடியும் சிரிச்சு பேசிட்டு இப்ப தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன்.